பாவி மாவ சண்டாளி அநியாயமா இப்படி நம்மள எச்ச பாத்திரம் கழுவி விட்டுட்டாலே. இவகிட்ட கை நீட்டி காசு வாங்கினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இந்தாங்கத்த இதையும் கழுவி விடுங்க. கேட்டி என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியுது? பாத்திரம் மிஸ் நாட்டமா இருக்கேன். நீ பாட்டுக்கு கொண்டாந்து பாத்திரத்தை இங்க போட்டுட்டே கிடக்குவா. நானும் எம்பிட்டு பாத்திரம் காலையில இருந்து கழுவிட்டு கிடக்கேன். எதை ஹோட்டல் கடனா அப்படிதான் இருக்கும். நீங்க எத்தனை முறை பாத்திரம் கழுவி வச்சாலும் ஒரு பக்கம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கழுவு போட்டு தானே கிடக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிக்க. இங்க பாருங்க சட்டுப்பட்டு இந்த பிளேட்டு இந்த டம்ளர்லாம் கழுவி குடிக்க. அடுத்த கஸ்டமர் வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும்ல. இதுக்கே சஜிக்கிட்டே எப்படி? இன்னும் அடுப்பில் ஆக்கணும். இட்லி குண்டா கிடக்கு, அண்டா கிடக்கு, சாம்பார் வாளி கிடக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பிளேட்டு தட்டு எல்லாம் வரும். அதுக்கப்புறமாட்டிக்கு ஹோட்டல் கடை மூடும்போது இருக்கிற பாத்திரம் அண்டா சட்டி குண்டா சட்டின்னு எல்லாத்தையும் எடுத்துவிட்டு கழுவி கிளீனாக தொடச்சி வைக்கணும். அப்போதான் மறுநாள் கடைக்கு யூஸ் பண்ணதுக்கு உதவும். கறி குண்டா நான் கழுவணுமா? இப்போ எதுக்கு இப்படி வாயை புழக்கிறீங்க? என்னமோ உலக அதிசயத்தை பார்த்த மாதிரி. எல்லா கடையிலும் இருக்கிற உண்மையை தான் நான் சொன்னேன். ஹோட்டல் கடை சும்மா வா சொல்லிக்க பார்ப்போம். சமைக்கிற பாத்திரம் சாப்பிட்ற பாத்திரம்னு எல்லாத்தையும் கழுவி வைக்கணும்ல. சரி சட்டுப்பட்டு நீ வேலையை பாருங்க. சும்மா உட்காந்துட்டு கனவு காட்டாதீங்க. அடி பாவி மவளே, பாத்திரத்தை கொண்டு போட்டுட்டே கிடக்காளே. என்னை பத்தி இவருக்கு எப்படி தெரியுது? இவகிட்ட பணம் வாங்கினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் இந்த மரமண்டிக்கு உரைக்கு நேரம் பார்த்து பழி வாங்குறாளே. பாவி மவ, இவகிட்ட பேசாம இப்படி சிக்கி சீரஞ்சி போறதுக்கு பதிலா ஜெயிலுக்கே போய் சொகுசா உட்காந்துருக்கலாம் போல. அங்கேயாச்சும் வாரத்துல 3 நேரம் கறி குழம்புன்னு போடுவாங்க. இங்க இனி கறி பாத்திரம் கழுவி வைக்கிறாளே. இந்தாங்கத்த மாவு குண்டா இதையும் கழுவிடுங்க. கேட்டே இல்லட்டே, நான் சொல்லிட்டே கிடக்க பாத்திரத்தை கொண்டாந்து போட்டுட்டே கிடக்க. ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா ஒழுக்க விடுதியா? எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு பாத்துக்க. வேணும்ட்டே பூரா பாத்திரத்தையும் நல்லா இருக்கிற பாத்திரத்தை அழுக்கு பண்ணி நீ கொண்டாந்து போடுதியா? சை, உங்க அல்ப புத்தி எப்படி போகுது பாரு. ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்க, ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா உட்கார முடியாது. காலில் பம்பரத்தை கட்டின மாதிரி சுத்திக்கிட்டே தான் கிடப்பாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வேற ஏதாவது ஹோட்டல் கடையில் போய் விசாரிச்சு பாருங்க. அங்க எப்படி பாத்திரம் கழுவுறதுக்கு விழுவுதுன்னு சொல்லி நீங்களே கேட்டு பாருங்க. இதெல்லாம் நல்ல வக்கனைய பேசு. இந்த வாழை இலை ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம்ல. தட்டுல வாழை இலை போட்டு சாப்பிட கொடுத்தோம்னா அந்த வாழை இலை தூக்கி கடைச்சிட்டு அடுத்து சாப்பிட்றவங்களுக்கு அதே தட்டு கொடுக்கலாம்ல. கழுவுற வேலை மிச்சமாகும்ல. கரெக்டு தான். வாழை இலை வாங்கி சாப்பிட வைக்கலாம். அதுக்கோசரம் அந்த வாழை இலை வாங்கிறதுக்கு காசுக்கு எங்க போறது? ஒரு இலையே 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் விற்குதான். நான் விற்கிற 5 ரூபாய் இட்லிக்கு 10 ரூபாய் இட்லிக்கு இந்த இலைக்கு அதுக்கும் சரியா போடும். அப்புறம் நான் எண்ணத்தை போட்டு தொழில் பண்றது. நம்ம ஊர்ல தான் தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. அதான் பூரா தட்டா வாங்கி போட்டுவிட்டேன். யார் இருந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டு அந்த தட்டை கழுவி விட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சாப்பிட்டு கொடுக்க வேண்டியது. இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்பா? வாழையில ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும். ஆனா தட்டு வருஷம் பூரா யூஸ் பண்ணிக்கலாம்ல. மொன்னாங்கொட்டி இந்த வியாக்கமா நல்லா பேசு. இவ்வளவு பாஸ்தா வாங்கி விட்டு இதெல்லாம் எவனி கழுவா? அதான் நீங்க இருக்கீல, பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நீங்க கழுவ போறீங்க. இன்னும் ஒரு நாள் கூட முழுசா முடியல, அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதே. இம்புட்டுனால நான் தான் இந்த வேலையில செஞ்சுட்டு இருந்தேன். வீட்டையும் பார்த்துக்கிட்டு கடையையும் பார்த்துக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டு நான் எவ்வளவு பொறுப்பா இருந்தேன். நீங்க என்னன்னா இந்த பாத்திரம் கழுவி சொன்னதுக்கு வெறுப்பா இருக்கீங்க. இங்க பாருங்கத்த, நீங்க வேணா எந்த வேலையும் செய்யாம வெட்டியா இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை பார்த்துக்கிடுங்க. ஏகப்பட்ட வேலை கிடக்கு. கடையில இன்னைக்குன்னு பார்த்து ஏகப்பட்ட கூட்டம் குமிச்சிட்டு கிடக்கு. நீங்க பாத்திரம் கழுவி தரதாலே என்னமோ தெரியல, கடையில ஒரே ஆள் கூட்டமா கிடக்கு. நான் போய் அதை பாக்குறேன். இந்த பாத்திரத்தை நீங்க கழுவி வைக்க சரிங்களா? ஒருவேளை இருக்குமா? ஒருவேளை என் கையால பாத்திரம் கழுவுற மாதிரி இவன் சொன்னதுனால கடையில கூட்டம் குமிதா? இருக்கும். அதுக்கு ஒரு கை ராசி வேணும்ல. இவன் மூஞ்சி இருக்கே முகராசி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போற கடை விளங்குமா? அப்படி இருக்கும்போது கடையை திறந்து வச்சுட்டு எவன் வந்து சாப்பிடுவான்? அதனால இப்படினால இந்த கடையில ஒரு ஈக்காக கூட வரல போல இருக்கு. எனக்கு என் கையால பாத்திரம் கழுவுறதுனால கடை கூட்டம் அமையுது போல இருக்கே. இதுக்குதான் ராசியான ஒருத்தி வேணும்னு சொல்றது. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போத வெற்றி மகராசி. அத்தையோட ராசி இது அருமையான ராசி, வண்டி போனா வரும் தூசி. தொடர்ந்து தட்டு நிறைய குமிஞ்சு கிடக்கு. அப்ப இன்னைக்கு நிறைய பேரை சாப்பிட வந்திருப்பாங்க போல இருக்கே. அப்ப இன்னைக்கு கடையில வர கலெக்ஷனை நம்ம பாதி பங்கு நம்ம வாங்கிக்க வேண்டியதா. கஷ்டப்பட்டு கை வலிக்க பாத்திரம் கழுவி கொடுக்கல, அப்ப பாதி பங்கு நமக்கு தானே சொன்னா. நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை. ஆத்தாடி ஆத்தா, யார் கடையில சிக்க கூடாது அவங்க கடையில கரெக்டா சிக்கிடுச்சே. இதை வச்சு நம்மள கழுவி ஊத்துவாளே. இந்த கடையில எச்ச பத்திரம் கழுவ மாட்டேன்னு ஒரு காலத்துல நான் வாய்க்கிலேயே பேசினேன். இன்னைக்கு இவனையே பார்த்துட்டு ஊருக்குள்ள போய் அந்த லட்சுமி அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு பொருளையே கழுப்பி விடுவாங்களே. பார்க்காத மாதிரி அமைதியா இருந்து வேண்டியேன். யாரது? சின்ன பொண்ணு மாமியா? அண்ணன் லட்சுமியா? இல்ல சொம்ப லட்சுமி. என்னடி அம்மா பண்ணுதே? பாத்திரம் கழுவுதியா? இல்ல நெயில் பாலிசி போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு இல்ல, ஒரு காலத்துல உன் மருமா வச்சிருக்க ஹோட்டலுக்கெல்லாம் நான் வேலை செய்ய மாட்டேன், அதுல எடுத்து போற பாத்திரம் கழுவ மாட்டேன்னு பந்தாவா பேசி கிடந்தியே. இன்னைக்கு பாத்திரம் கழுவிட்டு இருக்கே, அதான் உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? இல்ல புதுசா ஞான உதயம் பிறந்துருச்சா?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்தா புள்ளைய வச்சுக்கிட்டு கடை வேலையை பார்த்துட்டு கிடக்கு. ஐயோ பாவமாச்சு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் போனா போதுன்னு வந்து பாத்திரம் கழுவி தரேன் கொண்டாந்து போடுன்னு சொன்னேன். அதான் இருந்தாலும் மருமவாச்சே, அது எப்படி விட்டுற முடியும்? அவள் கஷ்டப்படுறது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதையா இப்போ அவளுக்கு ஒரு வேலையை சும்மா குறைக்கட்டுமேனே பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். அடேங்க அப்பா, கீழே வீழ்ந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாதுன்னு சொல்லுவா போல இருக்கே. நான் என்ன ஆம்பளையா மீசை வச்சுக்கிறதுக்கு? என்ன உன் பார்வையே சரியில்லையே, இலக்காரமா இருக்கு. போன வாரம் கூட உன் மருமகளே வந்து இந்த வெச்ச பாத்திரம் கழுவிருந்தா. நீ உன் மருமவளை நல்லபடியா பாத்துருந்தா அவ எதுக்காக இங்க வந்து வேலை செய்ய போறா? போதும் நிப்பாட்டு, சும்மா வெறுப்பேத்துக்கிட்டு. இந்த மாசமா இருக்கிற நேரத்துல இப்படி குனிஞ்சு நிமிந்து வளர்ந்து வேலை செய்ய சோபரசம் ஆகுனே டாக்டர் சொல்லி அமிச்சாவ. அதனால நீ வீட்டுல சும்மா இருக்க போற அடிதத்தே. நான் போய் சின்ன பொண்ணு கூட கொஞ்சம் ஒத்தாச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதனால இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா. ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பான விஷயம் எதுவும் கிடையாது. மான மரியாதை போறதுக்கும் இதுல ஒரு விஷயமும் கிடையாது. தொழில்னா சுத்தமா இருக்கணும், பக்தியா இருக்கணும். போதும் ஓ அறிவரெல்லாம் இப்போ எதுக்காக இங்கே வந்த அதை சொல்லிட்டு போ. இந்தா நிப்பாட்டே, நான் வந்து வந்த விஷயத்த சொல்லிட்டு போக தான் போறேன். வீட்டில் உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பிடணும் நான் வரல பார்த்துக்க. வெளியே வச்சு எதுக்கு ஆசையும் பேசிக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன்னு சின்ன பொண்ணு சொல்லிச்சு. அதை உள்ளே வந்தேன். ரொம்ப தான் ஓவரா பண்ணுறேன். ஓ இதில் அவ வேலை தானா? பாவி மவன், நான் உள்ள பாத்திரம் கழுவிக்கிறது தெரிஞ்சோம் வேணும்ட்டே என்னை இவ கல்ல படம் வைக்கணுன்றக்காண்டி உள்ள கிளப்பி விட்டுருப்பா. சின்ன சட்டி ஆளை மூஞ்சி பாரு அவளுக்கு. இந்தா மன்னர் பெருமர மகாராணி இந்த வீட்டு மருமக வந்துட்டாள. பாக்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சாப்பிட்றியலா? ஏதாவது டீ காப்பி குடிக்கிறியலா? இம்பிட்டு காயில் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சின்ன பண்ணு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் பார்த்துக்க. இப்போ வர வெள்ளிக்கிழமை வருதுல, அப்போ பச்சைக்கிளிக்கு சிம்பிளாக நம்மளே வச்சு சீமந்த பல்லாண்டு முடிவு பண்ணியிருக்கான். அப்படியா? வெள்ளிக்கிழமை இன்னும் 2-3 நாள் போலதான் இருக்கே, அவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டியலே? ஆமாம், பெருசாக ஊர் குட்டி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதுவே அப்புறம் ஊர் சனங்க பூரா கண்ணு வச்சிருவாங்கல்ல. அது மட்டும் இல்லை, பிரசவ காலத்தில் காசு தேவைப்படும். இந்த காசை வந்து தனியாக பந்தாவக்கோசரமா இறச்சி விட்டு வாரி வழங்கி விட்டு அப்புறம் நாளைக்கு கடன் வாங்க கூட மாதிரி இருக்கக்கூடாது பார்த்துக்க. அதே நம்ம வீட்டு மாடியிலேயே சாப்பாடு போட்டுக்கிட்டு வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் காலி கிரவுண்டு இடம் கிடக்கலாம், அங்கே டெக்கரேஷன் பண்ணி வளர்க்க வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கு. அதுக்குன்னே அப்போ சூப்பராக பிரம்மாண்டமாக பண்ணி விட்டுருவான். அதே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் வந்தேன். இதோட வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடு, அவகிட்ட சொல்லிட்டு போகிறேன். கேட்டி அண்ணா நீ வந்துரு சரியா? மாமனார் பேரப்பிள்ளை தூக்கிட்டு டீ கடைக்கு போயிருக்காரு, என் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு. இப்போதைக்கு நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். அதுக்கு அந்த உடனே நானே சொல்லிடுறேன். அப்படியே சரி. அப்புறம் இந்த ஊரில் 2 பேர் இருப்பாங்களா? உங்கள் ஊரில் அவங்க இப்போ யார் கூட சட்டம் வர மாட்டீங்க? யார்? ராணிக்கா வசந்திக்காவா? அவகிட்டா அவங்க போன் நம்பர் கொடு. நான் போன போட்டு ஒரு வார்த்தை அவகிட்ட பேசிடுறேன். நம்மளால நேரில் போய் சொல்ல முடியாது, போன போட்டு சொன்னாலே போதும்ல. அதுவும் சரிதான், போன் போட்டு சொல்லுங்க, அவங்க கண்டிப்பாக வருவாங்க. இந்த போன் நம்பர் ஒரு பேப்பரில் எழுதி தர இருக்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த பாட்டு பாடிட்டு கிடக்குவா? தேவை இருக்கு, இல்லாம இல்லை. இங்கே பாரு அனலட்சுமி, எந்த வேலை செஞ்சாலும் நல்ல வேலை தான் பார்த்துக்க. போய் சொல்றது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, இதை தவிர்த்து எல்லா வேலையும் நல்ல வேலை தான். எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லை. நீ இந்த மாதிரிலாம் கௌரவ குறைச்சலாம் இருக்கு, இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிக்கிட்டு எதையும் நினைக்காத பார்த்துக்க. உன் அட்வைஸ் முடிச்சதுன்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் போறியா? எனக்கு வேலை இருக்கு பார்த்துக்க. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நான் பாத்திரம் கழிக்கிட்டு வசதியேன், இவளுக்கு பணம் சேரிட்டு கிடக்கு பார்த்துக்க. என் கை ராசி அப்படி, அதனாலதான் கடையில கூட்ட கூஞ்சிட்டு கிடக்கு. நீ வெளியே வரும்போது பார்த்துருப்பிய, கடையில ஆளுக்கு அப்படியே கியூல நிக்கிறாங்க தானே. எல்லாம் இந்த அம்மாவோட கை ராசியா? நான் பாத்திரம் கழுவுற ராசியா? அவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க பார்த்துக்க. வெளியே கியூல நிக்கிறாங்களா? நான் வரும்போது கடையில சின்ன பொண்ணு மட்டும் தான் கிடந்துச்சு, யாரும் பெருசா இருந்த மாதிரி தெரியலையே. இந்தாங்க அவங்க ஃபோன் நம்பர் இதில் பேப்பரில் வந்து எழுதியிருக்கேன். இது ராணியக்க நம்பரு, இது வசந்திக்க நம்பரு. அவ்வளோ தானே, வேறு யாராச்சும் நம்பர் வேணுமா? இன்னொரு பிள்ளை இந்த கத்திரிக்காய் கலர்ல முடி வச்சுக்கிட்டு வருமே, அந்த பிள்ளைய கூட பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் நீங்க எல்லாம் சொந்தக்கார பிள்ளைங்க தானே? கத்திரிக்காய் கலர்ல முடி வச்ச பிள்ளையா? யாரு? சரோஜாவியா? ஆமா ஆமா. அவ வரமாட்டான்னு நினைக்கிறேன், அவளும் மாசமா இருக்காளா? ஓ அப்படியா? அப்ப வரக்கூடாது. மாசமா இருக்கிற பிள்ளையா பார்க்க கூடாது, எதிர்க்குன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிள்ளையை வந்து அனுப்ப மாட்டாங்க. சரி பண்ண இருக்கட்டும், குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 போய் பார்த்தா போச்சு. சரி நம்பர் கூட நான் கிளம்புறேன் சரியாம்மா? மறக்காம வீட்டில் விட்டு சொல்லிடு சரியா? ஆச்சிக்கு நான் ராத்திரிக்கா போன போட்டு பேசிக்கிறேன். சரி. அப்புறம் உன் மாமியார் என்னமோ சொல்லுதா, என்னமோ அவ பாத்திரம் கழுவி கொடுத்ததான் உன் கடையில பணம் சேருதுன்னு பந்தவா பேசிட்டு கிடக்கா. அது வேற ஒன்றும் இல்லை, பாவி மாவா என்னைய பாத்திரம் கழுவி விட்டுட்டான்னு சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு கிடக்கிறது அங்கே கடையில் உட்காந்து கிடக்கிற என் காது கேட்குது பார்த்துக்குங்க. அந்த கன்றவியில் என் காதில் வந்து கேட்டு சகிக்க முடியல. அதை சும்மா ஒரு பீலா அடிச்சு விட்டேன். நீங்கள் பாத்திரம் கழுவி கூட்ட வாசிக்க என் கடையில் கூட்ட குமிஞ்சிட்டு கிடக்கு, எனக்கு வேலை எக்கச்சக்கமாக கிடக்குன்னு. அதனால தான் வாயை முடிக்கிட்டு பாத்திரமும் கழுவிட்டு கிடக்காங்க. பரவாயில்லையே, அவ வாயை எப்படி அடிக்கிறதுன்னு நல்லா கற்று வச்சிருக்கிய. பின்ன இந்த வீட்டுக்கு வாழை வந்து 3 வருஷம் ஆக போதில்ல, இது கூட கற்றுக்கலன்னா இப்படி. இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமவளையா? சரிம்மா நான் வாரேன்.
என்னத்த குசு குசுன்னு பேசுறாளோ? இதெல்லாம் ஒரு விசேஷம்னா இந்த வீட்டுக்கு வந்து முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இவகிட்ட சொல்லுதாவோ. இந்த வீட்டோட நிலைமையே இவ தான் மாற்றி வச்சிருக்கான். எத்தே வேலை முடிஞ்சுதா? இன்னும் முடியாம வச்சிருக்கீங்க? போட்டபடியே கிடக்கு, சட்டுப்படியும் கழுவி போடுங்கத்த. நீங்களா என்னதான் பாத்திரம் கழுவுறீங்களோ தெரிய மாட்டேங்குது. அங்க கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு தெரியுமா? ஏடி நான் என்ன மிஸ்னா கழுவானாமா? சும்மா கத்திட்டு கிடக்காத. காலையில இருந்து பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி என் கையில இருக்கிற கைரேகையா அழிஞ்சு போச்சு பாத்துக்க. வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு. போ வேலையை பாரு. சும்மா இங்கேயே கத்திக்கிட்டு கிடக்காத. கடையில கூட்ட கிடக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்க வந்து நின்றுட்டு கிடக்கா. கடையில இருக்கிற கல்லாவில் இருக்கிற காசை எவனா ஆட்டி போட்டு போறான். முதல்ல போய் கடையை பாருப்பா. பாத்துட்டு கழுவி வைக்கிறேன். சீக்கிரம் கழுவி வைக்க. வர இவ மாமியாரா நான் மாமியாரன்னு தெரியல. எப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா பாரு. எல்லாம் என் நேரம். முதல்ல இவகிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. என்ன பேச்சு பேசுறா? போற வரவள வர என்னை எப்படிலாம் பார்த்துட்டு போறாங்க. இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டுன்ற நிலைமை எனக்கு தான் போல இருக்கே. இவ்வளவு பிரச்சனை நடந்து எங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா சப்போர்ட்டும் இவளுக்கு தான். புருஷனும் சரியில்லை, நான் பெத்த பிள்ளையும் சரியில்லை, எனக்கு வாட்ச மருமகளும் சரியில்லை. இதுக்குதான் சரியில்லைன்னு பார்த்தா நேற்று பிறந்தது கூட நம்மளை பார்த்தாலே முறைக்குதுங்க. எல்லாம் அவங்க ஆட்ட சொல்லி கொடுக்கறது. அதனாலத்தியா என் பேர பிள்ளை கூட என்னை பார்த்து முறைக்குது.